ஃபர்ஸ்ட் ஈர்ப்பு விதினாலே நம்ம நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்க லைஃப் சேஞ்ச் பண்ற அளவுக்கு கூட வேண்டாம். இங்க ஈர்ப்பு விதி கோடு இங்க போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னா, நீங்க போக வேண்டிய மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் தூரமா அங்கே இருக்கு. நம்ம இங்க வர்றதுக்கு கூட இன்னும் ரெடியா இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டு LOAன்னு நான் எழுதியிருக்கேன்னா, அந்த கோட்ட மிதிக்க கூட நம்ம ரெடியா இல்ல. ஏன்னா, ரூல்ஸ் அவ்ளோ வச்சிருக்கோம் நம்ம. சும்மா சாதாரணமாலாம் ஈர்ப்பு விதிக்குள்ள வர்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா, அவ்ளோ பெரிய ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லலாம்? எவ்ளோ திக்னஸ் கிளாஸ் இருக்கும் இல்லையா? நல்லா உடைக்கவே முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த கிளாஸ நீங்க ஒரு பெரிய சுத்தியல் வச்சு அடிச்சு, அடிச்சு உடைக்கிற மாதிரி தான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன அது உடைக்கும். ஒரு தடவையும் அது மேல அடி விழுகும்போது எல்லாமே நமக்கு பதறும். நான் ஏன் இப்ப இது எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்டின்னா, ஈர்ப்பு விதிய பார்த்து பயப்படுறவங்களோட ஒரு மனநிலை இப்படிதான் இருக்கு. பண்ணணும்னு ஆசை. சிம்பிளா ஒரே ஒரு பழமொழி. இவ்ளோ பெரிய லென்த் வீடியோவே நமக்கு வேண்டாம். கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. இதுதான் ஈர்ப்பு விதிய பார்த்து பயப்படுறவங்க, இல்ல ஈர்ப்பு விதிய